இங்கே ஒருத்தன் ஒரு வாட்சை கட்டிட்டு டைமர் ஆன் பண்ணுறான். அப்போது வித்தியாசமாக ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி விளையாடிட்டு இருந்த பாப்பா ஃப்ரீஸ் ஆகி அப்படியே இருக்கு. அந்த பொண்ணு மட்டும் இல்லை, இவனை சுற்றி எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகியிருக்காங்க. அது எதுவுமே தெரியாமல் குப்பையை கொட்ட போகிறான். அங்கே பார்த்தா ஒரு எலி ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. அதை துரத்த கத்துறான், குச்சியை வச்சு தள்ளி விடுறான். அப்பயும் அது அசையாமல் இருக்கு. செத்து போயிடுச்சுன்னு நினச்சி அதை வீட்டுக்கு கொண்டு போகிறான். வாட்ச் ஆன் ஆகி அரை மணி நேரம் ஆகும். எல்லாமே பழையபடி அசைய ஆரம்பிக்குது. அந்த எலியும் வீட்டுக்குள்ளே ஓட அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அதை பார்த்து பயந்து ஷவர் மூலியமா தண்ணி அடித்து வெளியே துரத்துறா. அரை மணி நேரத்துக்கு அப்புறமேலே ஸ்விம்மிங் போகலான்னு சொல்லியிருப்பா. இவனும் வெளியே போகலாமான்னு கேட்க 2 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே வெளியே போகணுமான்னு சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் தண்ணியை இவன் மேலே அடிக்கிறா. அப்போ வாட்சை தெரியாமல் ப்ரெஸ் பண்ண அவன் மட்டும் இல்லாமல் தண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வாட்ச் தானே புரிஞ்சுக்கிட்டு வாட்சை ரீசெட் பண்ணுறான். எல்லாமே நார்மல் ஆகுது. இது அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு புரிய வைக்க அவனை தொட்டுட்டு இருக்கப்ப பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். இவங்க 2 பேர்த்த தவிர எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுது. அது எல்லாத்தையும் அவன் வியந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க சேட்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல. அந்த வாட்சை தேடி இவன் வீட்டுக்கு ஆளுங்க வராங்க.